நிமிஷம் சண்முகராஜன், நீங்க ஒரு கேள்வி எழுப்பீங்க. சௌந்தரராஜன் சார் பேசியிருக்கேன், தொகுப்பூதியத்துக்கு பேசியிருக்கேன், மதிப்பூதியத்துக்கு பேசியிருக்கேன். ஜனங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அரசே தலையீடு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, அதை நாங்க சொன்னேன். அதை விட்டு உறுப்பினர் பொதுவாக பேச வேண்டும். தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தில் எல்லாம் எந்த கட்சியில் இருக்கீங்க? அரசு ஊழியர் சங்கத்தை எந்த கட்சியில் இருக்கீங்க? இப்படிப்பட்ட சங்கங்களால் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து அனைத்து உழைப்பாளிகளுடைய உரிமைகளையும் சுரண்டி பிச்சைக்காரர்களாகி தெருவில் அரசு ஊழியர்கள் திமுகவும் காரணம் இந்த வார்த்தை இவங்க பேசுறாங்களே சகோதரி, இந்த வார்த்தை தப்ப. அரசின் முகமாகவும் மனமாகவும் செயல்பட அரசு ஊழியர்கள் இவ்வளவு இந்த அருமையான வார்த்தையை போய் ட்ரிக்ஸ்ங்கறாங்க, இது பொய்ங்கறாங்களே. அப்ப இந்த வார்த்தையை முதலமைச்சர் சொல்லிருக்க வேண்டியதே இல்லையே? பொய்யான சொல்லிருக்க வேண்டியது இல்ல. ஒரு நல்ல மனசோட சொல்லிருக்க வேண்டியது. உங்களுடைய பணி என்ன? நல்ல மனசு. அத நீங்க புரிஞ்சிக்கல. நல்ல மனசு நீங்க புரிஞ்சிக்கல. அவசியம் இல்ல. இதுல வந்து முக்கியமாக மக்களுக்கு அரசுக்கு நீங்க பாலமா இருக்கீங்க. மக்களுக்காக உழைக்கிறீங்க. இதுல முக்கியமாக மக்கள் அரசு நாங்க உழைக்கவே இல்ல மேடம். நாங்க பேரசக்காரங்க அரசியலுக்கு வந்து நாங்க தேர்தலை முன்னிட்டு கோரிக்கை வச்சு ஏமாத்துறவங்க. இதுல வந்து எங்களை பத்தி உங்க விமர்சனம் அதுதான். ஒரு நிமிஷம் சில வார்த்தைகளை ஒரு முதலமைச்சர் என்பது மக்களால் வழங்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதவி. இதுல முக்கியமான சொல்லும் போது பார்த்து நால்வரும் பேசினால் உங்க வாதத்தோட சாராம்சம் பேசினா கேட்காது, 4 பேரும் பேசினா சாராம்சத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 11 அம்ச கோரிக்கை, 11 அம்ச 110 விதியறிக்கை என்பது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒன்று என்று சொல்வதில் என்னவென்று சொன்னால், குடும்ப நல நிதியை 30 ரூபா கொடுக்கிறோம், 60 ரூபா கொடுக்கிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. செத்து போனவனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் இருந்து 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான திட்டம். பணிபரன், அதாவது இந்த கோரிக்கைகளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற குற்றச்சாட்டு நிச்சயமாக உண்டு. தமிழ்நாடு அரசியல் ஒன்றியம் 2014ஆம் ஆண்டு எடுத்த தொடர் நடவடிக்கைகளை 25 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். அந்த 25 அம்ச கோரிக்கைகளில் 14 கோரிக்கைகள் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது இருக்கு, அத்தாட்சி இருக்கு. 4/10/2014 மதுரை பொதுக்குழுவில் நாங்கள் எடுத்த 5 கட்ட தொடர் நடவடிக்கை, 5வது கட்ட தொடர் நடவடிக்கை குமரி முதல் சென்னை பயணத்திற்கு நிதியமைச்சர் அழைத்து எங்களை பேசி கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவதற்கு அம்மாவிடம் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இன்னொன்னே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த பேச்சுவார்த்தையில அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் மட்டும் அழைக்கப்படவில்லை, அங்கீகரிக்கப்படாத அரசு ஊழியர் சங்கமும் அழைக்கப்பட்டது. 2 மணி நேரம் பேசியதாக சகோதரி அவர்களே ஒரு பேட்டியிலே சொன்னார்கள். அப்பொழுது அந்த பேட்டியில் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் சொல்லும் பொழுது அமைச்சரிடம் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததா என்று கேள்வி கேட்ட பொழுது திருப்திகரமாக இருந்தது என்று சொன்னார். திருப்திகரமாக இருந்த பேச்சுவார்த்தை முடியே வந்துருச்சு. இப்ப முடிவு வந்த பிறகு திருப்திகரமாக இருந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால் வேலை நிறுத்தத்துக்கு செல்ல வேண்டிய நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன? பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்தது. ஆனால் ஒரு தொழிற்சங்க தலைவர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு திருப்திகரமான அந்த பேச்சுவார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் கால அவகாசம் கொடுக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? போராட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு அரசு ஊழியர் பதில் சொல்லுவாங்க. நான் பதில் சொல்றேன். பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததுன்னு சொன்னேன். திருப்திகரமாக இருந்தது. இருங்க, நிறுத்துங்க. ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி பேசினா யார் பேசுறது கேட்காது. ஒருவர் பேசின பிறகு நீங்க அத சொல்றீங்க. யார் திருப்திகரமாக யார் பேசுவது போய் சுமூகமாக இருந்தது. ஒவ்வொருத்தர் பேசின பிறகு இன்னொருவர் பேசுங்க. திருப்திகரமா இருந்தது, சுமூகமா இருந்தது, அற்புதமாக கூட இருந்தது. அங்க பேச்சுதான் இருந்தது, வார்த்தை இல்ல. ஏன் தெரியுமா? 5 அமைச்சர்களும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்ள சொல்லக்கூடிய உரிமை கூட எங்களுக்கு இல்லை. எப்ப சொல்றாங்க? போன உடனே போராட்டம் பண்ணாதீங்க. நாங்க 2 மணி நேரம் நாங்கள் விளக்கினோம். எப்படி தவறான புள்ளிவிவரங்களை இந்த அதிகாரிகள் அவர்கள் முன்னிலையிலேயே தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை தோல் உறுத்தி காட்டணும். அவர்கள் நிதி செயலாளரை கேட்டார்கள். அவர் 2 கைகளையும் தலைமையில் வைத்துக் கொண்டு, இந்த புள்ளிவிவரங்கள் கணக்கீடுகளை எல்லாம் நான் தயார் செய்யவில்லை, காலம் காலமாக தயார் செய்து கொண்டிருப்பதை நான் அடிஷன் டெலிஷன் போட்டு கொடுத்தேன் என்றார். மரியாதைக்குரிய உயர்மட்ட அமைச்சர் மாண்புமிகு OPS அவர்கள் அவரை கோபமாக பார்த்தார். பிறகு அவர் எங்களிடம் சொன்னார்,
இந்த ஓய்வூதியம் சுமை இல்லை என்பதற்கு நாங்கள் கணக்கு போட்டு காட்டினோம். ஒருவர் ரிட்டையர் ஆனா உங்களுக்கு 10,000 ரூபாய் மிச்சம். எப்படி ஓய்வூதியம் சுமையாகும்? எப்படி 7,000 கோடி ரூபாயை நீங்கள் நிறுத்தி கொண்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம்? நீங்க ஜிபிஎஃப்ல போட்டீங்கன்னா எப்படி ஊழியர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இருங்க கொஞ்சம். அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க வரல. இதையெல்லாம் சொன்ன பிறகு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததுன்னு சொல்லிட்ட பிறகு அவங்க முடிவெடுக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்காம ஏன் போனீங்கன்ற கேள்வி இருக்கு. பொதுவாக அரசு ஊழியர்கள் போராடுகிற போது கடந்த காலங்கள் எல்லாம் மக்கள் ஆதரிச்ச காலம், நிர்வாகமே முடங்கி போனது, மக்கள் பாதிக்கப்பட்டது, அப்படியான ஒரு சூழல்லாம் இருக்கும். இப்ப அரசு ஊழியர்கள் போராடினா அரசு ஊழியர் போராட்டத்தை தங்களில் ஒரு பகுதியினர் போராடுறாங்கன்னு மக்கள் பார்க்காத ஒரு காலத்துல நாம இன்னைக்கு இருக்கிறோம். மாற்று கருத்தை, மாறுபட்ட கருத்துக்களை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. பலதரப்பட்ட கருத்தையும் மக்கள் முன்னால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே உரிமை உண்டு. ஒருவர் பேசுற நேரத்தில் ஒருவர் பேசி ஒரு கருத்தை சொன்ன பிறகு அடுத்த கருத்துக்கு போகலாம். நீங்க தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாம கொஞ்சம் உங்க போராட்ட உணர்வை புரிஞ்சுக்க முடியுது, கொஞ்சம் நிதானமாவே பேசலாம். சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவகாசம் கொடுக்காம போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, அரசியல் நோக்கம் இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அரசியல் நோக்கம் இருக்கிறதுனாலதான் இத்தனை அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறத நீங்க ஏற்க மறுக்கிறீங்களா? இதுல நிறைவு பெற மறுக்கிறீங்களா? அதாவது சுமூகம் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அமைச்சர்கள் சொன்னாங்க, உங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள சொல்லக்கூடிய உரிமை இல்லை, ஆனா இப்ப எங்களுக்கு உடனடியாக முடிவு சொல்வதற்கோ இல்லை, முதல்வரிடம் பேசிவிட்டு சொல்றோம். நாங்க சொல்லுவோம் முதல்வரிடம் பேசுங்கள், ஆனால் இந்த முதல்வரிடம் பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் பிடிக்குமோ ஒரு கடிதம் கொடுங்கள். நாங்கள் ஒரு போராட்டத்தை நாளைக்கு விடிஞ்சா போராட்டம், நீங்க ஒன்னும் கால அவகாசம் கொடுத்து அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிடல. 9ஆம் தேதி இரவு 10:20க்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். விடிந்தால் போராட்டம். 12 மணிக்கு வேலை நிறுத்தத்தை துவங்குறவங்க இன்னும் 1 மணி நேரத்துல துவங்க போறாங்க. ஒரு கடிதம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தொலைபேசி மூலமாக இந்த போராட்டத்தை நிறுத்துவோம். அவங்க சொன்னாங்க, இல்ல கடிதம் கூட முதலமைச்சரை கேட்டுதான் கொடுக்கணும். நாங்க பரவாயில்ல டைம் எடுத்துக்கங்க, காலையில் நாங்கள் 11 மணிக்கு வருகிறோம், தலைமைச் செயலாளரோ நிதி செயலாளரோ கையெழுத்து போட்டு கொடுத்தால் போதும் என்று சொன்னதற்கு இன்று வரை பதில் வரவில்லை. நாங்கள் உடனே அவங்க கிட்ட சொன்னோம், அந்த கடிதம் உடனடியாக நிதி செயலாளர் குறுக்கிட்டு சொல்றார், கடிதம் கேட்பது கெட்ட பழக்கம், நிதி செயலாளர் உபயோகித்த சொல், கடிதம் கேட்பது கெட்ட பழக்கம் என்று சொல்லிவிட்டு அந்த அமைச்சர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் எழுந்து நின்று, ஓகே தேங்க்ஸ், டைம் ஆகிவிட்டது, அவர்களும் சாப்பிடவில்லை நீங்களும் சாப்பிடவில்லை என்று கூட்டத்தை அவர் முடித்து விட்டார். ஒருவேளை அது இன்னும் 2 நிமிடங்கள் நீடித்திருந்தால் அமைச்சர்கள் கோரிக்கையினுடைய வலுவும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அதற்குள்ள நம்ம அவங்க இப்படித்தான் நினைச்சிருப்பாங்க அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க நம்ம போக முடியாது. அந்த அதிகாரியின் சார்பில் பேசுறதுக்கு யாரும் இல்ல. நாங்க எந்திரிச்சு வந்துட்டோம். வெளியில வந்துட்டு என்ன செய்வது என்று நாங்கள் அங்கேயே மற்ற நிர்வாகிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது, இல்லை இது ஏற்கனவே நாம் எடுத்த முடிவை எப்பொழுதோ அறிவித்து விட்டோம், முறைப்படி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், இவர்கள் எல்லா சங்கங்களையும் அழைத்து பேசி போன சங்கங்கள் எல்லாமே நீங்கள் அரசூழியர் சங்கத்தை அழைத்து பேசுங்கள் என்று சொன்ன பிறகுதான் நம்மை அழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த முடிவை எட்டுவதற்கு இந்த கோரிக்கைகள் முதல்வருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லதான் போராடினோம். இதில் அரசியல் சாயம் இல்லை. இந்த அரசூழியர் சங்கத்திலே கடந்த 10 நாட்களாக 4 அல்லது 4.5 லட்சம் பேர் போராட்டத்திலே இருக்கிறார்கள். இதிலே அதிமுக, திமுக, மதிமுக, தேமுதிக, பாமக, சிபிஐ, சிபிஎம், அரசியலே இல்லாதவர்கள் எல்லோரும் இதற்குள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதற்கு எப்படி அரசியல் சாயம் பூச முடியும்? திரு சண்முகராஜ், நான் போராட்டத்தை எளிநகையாடி பேசுவதற்கோ விமர்சித்து பேசுவதற்கோ இங்கு வரவில்லை. ஒரு சங்கம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் நடத்தக்கூடிய சங்கத்தை கேள்வி பேசுவது என்னுடைய வேலை அல்ல. நீங்க கேள்வி பேசல, குற்றச்சாட்டு சொன்னீங்க. அரசியலுக்காக எப்பொழுது குற்றச்சாட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கள் சங்கத்தை குறை கூறும் பொழுது குற்றச்சாட்டு கூறுகிறோம். ஒன்று. இரண்டாவதாக, நாங்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம், கால அவகாசம் கேட்டார்கள், சட்டமன்ற கூட்டத்தோடு அறிவிக்கிறோம் என்று சொன்னார்கள், இன்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த நடவடிக்கை ஊழியர்களுக்கான நடவடிக்கை சரியான நடவடிக்கை என்று கருதுகிறோம். அரசு ஊழியர்கள பல கட்சிக்காரர்கள் இருக்கிறார் என்று சகோதரி அவர்கள் சொன்னார்கள். ஒரு சங்கத்தில் எல்லா பலதரப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அரசியல் பார்வை இருக்கலாம், அரசியல் பாதை இருக்கக்கூடாது. இன்று பாருங்கள், தமிழ்நாடு அரசினுடைய இந்த அறிவிப்புகள் வந்ததுக்கு எனக்கு ஒரு சின்ன தெளிவு சொல்லுங்க. இந்த அறிவிப்புகள் முதலமைச்சர் 5 பக்கத்துல 11 கோரிக்கைகள் தொடர்பா வெளியிட்ட அறிவிப்புக்கு இந்த போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்ல, ஏற்கனவே நீங்க வச்ச கோரிக்கையினுடைய நீட்சி தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி நான் சொல்ல வரல. இந்த வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லா சங்கங்களாலும் வைக்கப்பட்ட கோரிக்கைகள், இது பொதுவான கோரிக்கைகள். இது அரசு ஒன்றியம் மட்டுமே வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நான் சொல்லவில்லை. அரசு ஒன்றியம் வலியுறுத்திய கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் இருக்கிறது. எல்லா சங்கமும் கோரிக்கைகள் வைப்பார்கள். தொழிற்சங்கங்களை பொறுத்த மட்டும் ஒரு சமுதாய தேவைப்பட்ட கோரிக்கைகளை எல்லா சங்கமும் வைப்பார்கள். இதுல பொது கோரிக்கைகள், துறைவாரி கோரிக்கைகள் பிரிக்கப்படும். நீங்கள் இந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டால்